ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி ஏற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட கர்த்தருடைய கரங்களுக்குள் எல்லா காரியங்களையும் பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமும் எங்கள் மூலம் மகிமைப்படுத்தப்பட ஏற்ற வல்லமைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்துமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
கண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வேத வாக்கியத்தின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குண்டான சகல நன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் இவைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உம் ராஜ்யத்தை வந்து அடையவும் கர்த்தரின் ஏற்ற கிருபைகளை தந்து இந்த வசனம் சொல்லும் ஒவ்வொரு கர்த்தாமை உமக்கு ஸ்தோத்திரம் ஆழமான விஷயங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 125வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. ஆவியினால் அபிஷேகம் செய்தி ஆவியினால் அபிஷேகம் செய்தி நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் கரங்களை கட்டி எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாகவே பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாகவே பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெங்கும் வாழ வேண்டும்.
சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க. ஆமென் ஆண்டவரே. எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாளும் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். Thank you, my Lord. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. இந்த உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அழைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே
மனக்கவலை தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறதற்காக அவருடைய நாமத்தை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனை இடர்பாடுகள் நமக்கு எதிராக உருவாக்கப்பட்டாலும் அசையாத பர்வதம் நமக்கு உண்டு. அவர் நம்மை மெய்யாகவே எருசலேமை மதில்கள் சூழ்ந்திருக்குமா போல, எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்குமா போல தேவனாகிய கர்த்தரை நம்புகின்ற தம்முடைய பிள்ளைகளை அவர் சூழ நின்று பாதுகாக்கும் கர்த்தராய் இருக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். தேவாதி தேவனை ஸ்தோத்தரியுங்கள், ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரியுங்கள். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்காக உருவாக்கி தந்தாரே. ஆச்சரியமான விதத்திலே தேவனுடைய கரம் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்ததற்காக நம்முடைய குறைவுகளிலே நிறைவான காரியங்களை தந்து நம்முடைய தேவைகளிலே போதுமானவராய் இருந்து நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமை நம்மை மெய்யாகவே பாதுகாக்கக்கூடிய அளவிற்காய் துணையாய் நின்றதற்காய் கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, ஆச்சரியமான வல்லமைகளுக்காக, ஆச்சரியமான கிருபைகளுக்காக உம் நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்ன காரணராய் இருந்து தம்முடைய வல்லமைகளினாலும் தம்முடைய இரக்கங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று அலங்கரிக்கும் தேவனாய் இருக்கிறதற்காய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் எங்களை நினைவிலே கொள்ளும் ஒரு தேவனாய் இருக்கிறதற்காய் உம் நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே,
உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்மையான காரியங்களை எங்களுக்காக உருவாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கமான வல்லமைகளை நீர் எங்களுக்காக உருவாக்கி தந்ததற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பே. ஆமென். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த. ஆமென், ஆமென். நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி. கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ. ஆமென், ஆமென், ஆமென். பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்யாமே, எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராமே. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. என்னை கிருபையால் ரட்சித்தீர். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா உபகாரமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஊக்கமான மனதோடு கூட இணைந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசங்களிலே காணப்படும் பாதுகாப்பற்ற அசாதாரணமான ஒரு சூழ்நிலைகளின் நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய பலவிதமான சட்ட திருத்தங்கள், தேசத்திலே காணப்படக்கூடிய அநேக மக்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், எளிய மக்களும் ஏழை மக்களும் கூட வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்காக உலகத்திலே அவர்கள் அனாதரவாக நிலைநிறுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் ஊடாக அவர்கள் தவிக்கிறதையும் தத்தளிக்கிறதையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். தேசம் ஜனங்களை மெய்யாகவே வாழ்விக்கும் ஒரு தேசமாய் காணப்படாமல் தேசம் ஜனங்களை விழுங்கும் ஒரு தேசமாய் இருக்கக்கூடிய மகா பெரிய அபாயமான சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோமே. தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக தேசங்களிலே காணப்படும் அநேகம் அச்சுறுத்தக்கூடிய நிலைகளிலே நின்று தேசம் காப்பாற்றப்படும்படிக்காக தேசத்திலே காணப்படும் எல்லா விரோதமான அந்த போக்குகளும் எல்லா விரோதமான சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்களும் அகன்று போகிறது மட்டுமல்லாமல் தேசம் சுகமாக தத்தளிக்கக்கூடிய அந்த நிலைகளிலே நின்று கடந்து போய் சுகமாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேசமாக தேசம் உருவாக்கப்படும்படிக்காக தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக தேசத்திலே காணப்படும் அச்சுறுத்தக்கூடிய நிலைகளிலே நின்று கர்த்தர் தேசத்தின் எல்லைகளை தம்முடைய சட்டைகளின் வரைவினால் மூடி மறைத்து காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்துல மக்கள் வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு காணப்படக்கூடிய எல்லா அச்சுறுத்தக்கூடிய நிலைகளில் நின்று தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் சம்பளங்கள் உயர்த்தப்படாதிருக்கக்கூடிய மகா பயங்கரமான காரியங்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையுடைய ஆதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள், சிறிய குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அபாயங்கள், இன்னும் அநேக விதமான மக்களுடைய தொழிலுக்குரிய காரியங்கள் முடக்கப்படக்கூடிய அபாயங்கள் என்று சொல்லி பலவிதமான வரி விதிப்புகளின் நிமித்தமாக தேசத்திலே காணப்படும் மக்கள் வாழ்க்கை வாழ முடியாமல் தவிப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய அவல நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோமே. தேசத்தை கர்த்தர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணும்படிக்காக தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கிருபைகளை தந்து சுகமாய் தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்யும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தேச பாதுகாப்புகளுக்காக தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆனவரே, நன்றி ஆவியானவரே. தேசம் தங்களுடைய கொடிகளை கக்கி போடாதபடிக்காக தேசத்திலே காணப்படும் எல்லா விதமான அச்சுறுத்தக்கூடிய சம்பவங்கள் பயங்கரமான நிலைகளிலே நின்று தேசம் காப்பாற்றப்படும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெபம் போதாது, இன்னும் சத்தமாக ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். தேசத்தினுடைய பாதுகாப்பு நல்ல முறையில் காணப்பட ஆரம்பிச்சாதான் நீங்களும் நானும் சுகமான விதத்தில் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியுமாக இருக்கிறதுனால தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக தேசத்தை ஆளும் தலைவர்கள் நல்ல பல சட்டங்களை உருவாக்கி தேசத்திலே காணப்படும் எல்லா அச்சுறுத்தக்கூடிய அபாயங்களில் நின்று தேசத்தின் எல்லைகளை காப்பாற்றும்படிக்காக இன்னும் ஒருமனப்பட்டு இந்த ஜெபம் போதாது, இப்படி நம்ம ஜெபிக்க கூடாது. ஊக்கமாக 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 எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் தேசத்தை காப்பாற்றாமல் போகிறது உண்டானால் தேசத்தை காவல் செய்யக்கூடிய காவலாளர்களுடைய பிரயாசம் விருதா என்று பார்க்கிறோமே. கர்த்தர் நகரத்தை காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா தீய சக்திகளில் நின்று தேசம் காப்பாற்றப்படும்படிக்காக தேசம் தன்னுடைய குடிகளை விழுங்கி போடாதபடி தேசத்திலே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் உயர்த்தப்படும்படிக்காக தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேசங்களின் எல்லைகளிலே பரிபூர்ணமாய் விளங்கும்படி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை பாருங்க, எங்கள் ஜெபங்களை கேளுங்க. எங்கள் ஜெபங்களுக்குரிய மகிமைகளை கர்த்தரின் தேசங்களின் எல்லைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் தந்தும்படி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தெளிவான ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகள் என்கிறதை பற்றிதான பல விசேஷமான தியானங்களை நாம் நம்முடைய தியானத்தை வடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடியது ஏதாகிலும் ஒரு காரியத்துல ஒரு குழப்பமாக அல்லது ஒரு தெளிவற்ற நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே அவனுடைய இலக்கினுடைய இறுதி பரியந்தம் ஓடி முடிக்கிறது என்பது கடினமான ஒன்று. எந்த ஒரு காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு பணியாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றிதான ஒரு தெளிவான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த தொழிலிலேயோ அந்த வாழ்க்கையிலேயோ அந்த எல்லா விதமான முறைமைகளிலேயோ மேன்மையான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். தெளிவு இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டம் பாதி வழியிலே நிறுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்கலாம். அநேகம் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்கினாங்க. ஆனாலும் அந்த ஓட்டத்தை பற்றி தான் ஒரு தெளிவான மனம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் போக ஆரம்பிச்சதுனால பாதி வழியிலே அந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நிறுத்தி போடக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. சிம்சோன் தன்னுடைய ஓட்டத்தை எப்படி துவங்கினார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாயினுடைய வயிற்றிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் துவங்கின அவருடைய வாழ்க்கை துவக்கம் ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு துவக்கம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு தரிசனம் அவருடைய மனைவிக்கு அறிவிக்கப்பட்ட மாத்திரத்துல அந்த கணவன் அந்த ஒரு காரியத்தை அறியாமல் நம்பாமல் போக ஆரம்பிச்சனால இதே விதமான அனுபவத்தை நான் என்னுடைய கண்களினால் காண ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசினார் என்பதை நான் அறிந்து உணர முடியும் என்கிறதை பற்றி பேசி கர்த்தர் மீண்டும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்கள் மெய்யாகவே வயலிலே பணியாற்றக்கூடிய நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து அந்த வார்த்தைகள் யாவற்றையும் அறிவுறுத்தக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். நல்ல துவக்கம் ஆரம்ப நாட்களிலே அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவனாய் அவருடைய வாழ்க்கையுடைய துவக்கம் காணப்பட ஆரம்பித்தது. இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான மக்களாலும் அவன் மெய்யாகவே நியாயாதிபதியான ஒரு அபிஷேகத்தை பெற்றவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் கூட இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தங்களுடைய வழக்குகளை பிராதுகளை அவருடைய வீட்டுக்கு முன்பதாக வந்து நின்று சொல்லக்கூடிய அளவிற்காக அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய மேன்மையை பற்றி சிம்சோன் தன்னுடைய இருதயத்திலே உணர முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால ஒரு சின்ன ஒரே ஒரு பாவத்திற்காக அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை அடமானம் வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், சின்ன ஒரு தவறு, இதற்காக நம்முடைய அழைப்பை நாம் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த அழைப்பை பற்றிதான ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் எளிதாக நீங்களும் நானும் அவைகளை இழக்க கொடுக்கும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுவோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, உன் கையில ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாம் விலையேற பெற்ற ஒன்று. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கரங்களிலே தந்திருக்கிறாரோ அது ஒருவேளை இந்த உலக அறிவுக்கு அது ஒரு சாதாரணமானதாக காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நம்முடைய மாம்ச அறிவுக்கு அது சாதாரணம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தையில இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறது வழக்கம். ஆவிக்குரிய சட்டங்கள் என்கிறது மாம்ச சட்டத்திற்கு வித்தியாசமான ஒன்று. இந்த சட்டம் வேறு, அந்த சட்டம் வேறு. ஆவிக்குரிய காரியங்களை உங்களுடைய மாம்சத்தின் அறிவினால் அறிய முடியாது. மாம்சத்தினுடைய காரியங்களுடைய நிலைகள் என்கிறது வேறு, ஆவிக்குரிய தன்மை என்கிறது வேறு. பல ஜனங்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் அநேகமான நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை நான் பெற வேண்டும், இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு காரியத்தை இல்லை, தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய தன்மைகள் ஒருவேளை சின்ன ஒரு பொறுப்பாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அடிக்கடி என்னுடைய செய்தியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் திரும்ப உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நாகமான் வீட்டிலே பணியாற்றக்கூடிய இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரே ஒரு வேலை தான். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை அந்த பெண் செய்கிறா. என்ன செய்கிறா? ஒரே ஒரு பணிதான். என்ன பணி செய்கின்றாள்? அவளுடைய எஜமான் குஷ்டரோகியாய் தன்னுடைய வீட்டிலே வருத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த பெண் போய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீங்கள் தயவு செய்து எங்களுடைய எஜமானாகிய எலிசா தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறது உண்டானால் உங்களுடைய குஷ்டரோகம் சுகமாக்கப்படும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேத புத்தகத்தில் நீங்க எங்க தேடி பார்த்தாலும் அந்த பெண்ணை நீங்க பார்க்கவே முடியாது. அது ஒரு வேலை தான். அது ஒரு வேலையை நம்ம உண்மையாய் செய்கிறது உண்டானால் போதும், நிறைவான பலன்களை பெற முடியும். சின்ன ஒரு காரியத்தை செஞ்சு மிகுந்த பலன் பெற முடியுமா? முடியும். ஆவிக்குரிய சட்டம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிச்சோம்.
என்ன ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறதோ அவைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே போதும். வேற முக்கியமான மற்ற எந்த விதமான காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் கேட்க போகிறது. அவர் கேட்கிறது எதுவோ அவைகளை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே சிலுவை மரணத்திலே அறையப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவும் 2 பக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே ஒரு குற்றவாளியை போல சித்தரிக்கும் முகாந்திரமாக 2 கள்ளர்களையும் அறைஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கள்ளன் ஆண்டவராகிய தேவனை ஏளனமாய் பேச ஆரம்பித்தார். மற்றொரு கள்ளன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொன்னா, என்ன காரியத்தை சொல்லுகின்றார்? நாம் குற்றம் செய்து இந்த பாடுகளை நாம் பெற்றது உண்டு, ஆனால் இவர் குற்றமே இல்லாமல் இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைவிலே கொள்ளும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு உரிய ரிவார்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன ஒரு பணி தான். என்ன பணியை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை முதல் காரியம் தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். தெரிஞ்சுக்குங்க. நிறைய மக்கள் நினைக்கிறது மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்க செஞ்சுற மாதிரி நான் ஊழியம் பார்த்தா தான் கர்த்தராவுடைய ராஜ்யத்தில் இல்லை. அது அவங்களுக்குடைய அழைப்பா இருக்கலாம். ஆனால் எனக்கு கர்த்தராகிய தேவன் என்ன அழைப்பை தந்திருக்கிறார், என்ன ஒரு நிலைகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறாரோ அதை நான் தெளிவான விதத்தில் நான் தெரிந்து கொண்டு அவைகளின் மூலமாக நான் பயணப்பட ஆரம்பித்தால் போதும், அவைகளுக்குரிய முழு மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட நிறைய ஊழியக்காரருடைய நிலைகளை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை. அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து கொள்ளும்படிக்காய் நிறைய ஜனங்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. என்றாலும் அப்போஸ்தலர்கள் அவர்களை மெய்யாகவே புறம்பே தள்ளி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி அந்த ஜனங்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அப்போஸ்தலருடைய அந்த ஊழியத்தினுடைய பணி துவங்கக்கூடிய அந்த காலத்துல தான் பவுல் என்கின்ற அப்போஸ்தலன் உள்ள போறார். அப்ப அவருக்கு முன் உதாரணமாய் காணப்படக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல கூட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவருக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு முன் உதாரணமா இருந்திருப்பாங்க. பேதுரு மாதிரி நான் வரணும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன ஜெபம் பண்ணிப்பான்னு யோசிச்சு பாருங்க. பேதுருவ மாதிரி நான் வரணும் ஆண்டவரே, யாக்கோபு மாதிரி நான் வரணும் ஆண்டவரே, யூதா மாதிரி வரணும் ஆண்டவரே, அந்திரேயா மாதிரி நான் வரணும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய மனிதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? தூர இடத்திலே நீ சென்று என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரம் நீதானே அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சொன்ன மாத்திரத்துல முன் உதாரணமாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அவங்கள விட்டுட்டு தேவன் காண்பித்த வழியை அவர் தேர்வு செய்ய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. எந்த வழியில போகணும், முன்பதாக காண்பிக்கப்படக்கூடிய மக்களை மாதிரி நான் போகணும். நிறைய ஜனங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், உங்களை மாதிரியே நான் ஊழியம் பார்க்கணும். இல்லை, உனக்கு என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தில் ஓடுங்க. அவ்வளவுதான். எனக்கு என்ன அழைப்பு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லணும், ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சிலுவையிலே நீங்களும் போய் ஆண்டவராகிய தேவனோடு கூட அறையப்பட வேண்டும் என்று சொன்னால் அவைகளுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைகளை ஒப்புக் கொடுங்க. அவ்வளவுதான். எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறாரோ அவைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலே போதும், ஒரு முழுமையான அனுபவத்தை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும். இதுக்குதான் ஒரு தெளிவான ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பலவிதமான தெளிவான நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த தெளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஆசிரிக்கப்பட ஆரம்பிச்சாலே போதும், ஒரு குழப்பமும் அவனுடைய வாழ்க்கையில வராது, ஒரு பிரச்சனையும் அவனுடைய வாழ்க்கையில வராது. ஏனென்றால் அவனுடைய ட்ராக் என்ன நமக்கு தெரியும். அவனுடைய ஓட்டம் இதுதான், கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ராக் இதுதான் என்பதை பற்றி அவன் அறிய ஆரம்பிக்கிறதுனால மற்றவனுடைய வழிகளிலே அவன் மெய்யாகவே கடந்து போக மாட்டான். தனக்குண்டான ஓட்டத்தினுடைய நிலை இதுதான். இதை தாண்டி நான் என்ன காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலனை நான் நிறைவாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெற முடியாது என்பதை பற்றிதான திட்டமான புரிந்து கொள்ளல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எவனும் அடுத்த சபையில் இருக்கக்கூடிய மனுஷனை மெய்யாகவே திருடிட்டு போக மாட்டான். இப்ப நிறைய விதமான மக்கள் என்ன காரியத்தை செய்யறாங்க, குளத்துல போய் நம்ம போய் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கணுங்க, அப்புறம் ஆறுல போய் எதுக்கு நம்ம மீன் பிடிக்கணும், அதுக்கப்புறம் அதாவது இருக்கக்கூடிய சமுத்திரத்துல போய் எதுக்கு நம்ம மீன் பிடிக்க வேண்டும், மீன் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கூடையில போய் நம்ம தூண்டில போட்டோம்னா நிறைய மீன் எடுத்துட்டு வந்துடலாமே. இப்படி நிறைய ஜனங்கள் இந்த நாட்கள்ல கிரிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய அழைப்பு என்னது என்பதை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையும் அவர்களுடைய கண்கள் பாராமல் தங்களுடைய இலக்கை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றவனுடைய அழைப்பை பார்க்க மாட்டாங்க, மற்றவனுடைய ஓட்டத்தை பார்க்க மாட்டாங்க, மற்றவனுடைய அபிஷேகத்தை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய எல்லா விதமான வழிமுறைகளை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க கட்டிருக்கக்கூடிய கட்டடத்தை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க செய்யக்கூடிய ஊழியத்தை பார்க்க மாட்டாங்க. என் மட்டில் ஆண்டவராக தேவன் எதை எனக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அவைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகாதவராய் அந்த மனிதன் கடந்து போக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி என்னுடைய செய்திக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போகின்றேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல கூட பலவிதமான ஊழியக்காரர்கள் இருந்த அந்த காலங்களை நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர், அதன் பின்பதாக காணப்படக்கூடிய நிறைய ஜனங்களை பார்க்க முடியும். இந்த ஜனங்களும் கூட அந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இயேசுனுடைய ஊழியம் இவர்களுடைய ஊழியத்திற்கு முரண்பட்டதா இருக்க ஆரம்பிச்சனால்தான் இயேசுவை பல நேரங்களில் அவர்கள் குற்றம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை போல இயேசு கிறிஸ்து ஊழியம் பார்க்கல. இயேசுவுக்கு என்ன வழியை பிதாவாகிய தேவன் மெய்யாகவே கொடுத்திருந்தாரோ அதை விட்டுட்டு அவர் மாற்று வழியின் கூடாக கடந்து போகலாம். அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? ஏதாகிலும் ஒரு சபையில போய் ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஒரு பங்கின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஏதாகிலும் ஒரு ஆசாரியத்துவமான ஒரு பணியின் ஊடாக போயிருக்கலாம். ஆனால் தன் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம், கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் இதோ சமீபமாய் வருகிறது என்பதை பற்றி அறிவிக்க வேண்டிய அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். சபையை கட்டக்கூடிய ஊழியம் கிடையாது. அநேக விதமான இடங்களில் போய் அற்புதங்களை செய்யக்கூடிய, அதிசயங்களை செய்யக்கூடிய, தீர்க்கதரிசனம் உரையக்கூடிய ஊழியம் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டே வர ஆரம்பிச்சு. அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ விதமான ஊழியத்துல பல திருப்பு முனைகளை உருவாக்கி எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய லட்சிய பயணம் எதுதான் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால அவருக்கு இடரலை தரக்கூடிய பல சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், அவர்களை நடத்தும்படிக்காக பல ஜனங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும், யாருடைய வழியிலும் அவர் கடந்து போகாமல் தன் தேவன் தனக்கென்று நியமித்திருக்கக்கூடிய வழிகளை விட்டு விலகாதவராய் தன்னுடைய நிலைகளை இயேசு கிறிஸ்து பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? இது ஏன் இத்தனை எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு உண்மையான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில வரணும். எனக்கு என்ன அழைப்பை கர்த்தர் தந்திருக்கிறாரோ இந்த அழைப்பில் நான் திட்டமாய் பயணிக்க வேண்டியது அவசியம். மாற்று வழியில போயிடக்கூடாது, மற்ற மனுஷனுடைய வழியை நான் பின்பற்றி போயிடக்கூடாது. எனக்கு என்ன காரியம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த மார்க்கத்திலே நான் என்னுடைய முழு பலத்தோடு கூட இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பல விதமான நிலைகள் அவசியப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு பார்த்தா, ஒரு ஆவிக்குரிய உணர்வு அவனுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஒரு உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவன் ஏதாகிலும் ஒரு இடத்துல வழியை அடைக்கிறது உண்டானால் அந்த வழிகளை நான் மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு வேற வழி நான் செலக்ட் பண்ணி போயிடக்கூடாது. ஒரு வழியை கர்த்தராகிய தேவன் அடைக்கிறது உண்டானால் உடனே அந்த வழிக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிட்டு இந்த வழிகள் அடைக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நான் என் தேவனுக்கு முன்பதாக கேட்டு தெரிந்து கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த வழியிலே நான் பிரவேசிக்கிறதுக்குரிய தடைகளை நீக்கி அந்த வழியில நான் கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வரும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய அந்த உதாரணம் பைபிள் இருக்கக்கூடிய உதாரணம் தான். யோசுவாவுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்தத்துல கூட ஆயி பட்டணத்தில் அவர்கள் தோற்று போகக்கூடிய அந்த காலத்துல கர்த்தருடைய நாமத்தினால இன்னும் அநேக விதமான படை வீரர்களை அவர்கள் மெய்யாகவே அழைத்து கொண்டு போகாம கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவர் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, இந்த தடைகளுக்கு என்ன காரணம்? எதிரிகள் மிகுந்த எதிரிகளாக இருக்க ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, குறைவான எதிரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அவர்களை எதிர்க்கக்கூடிய நாங்கள் குறைவாக காணப்படக்கூடிய மக்களாய் இருக்கலாம், அது நிறைந்த மக்களாய் காணப்படக்கூடியவர்களாய் கூட நாங்கள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நீ ரட்சிப்பை தருகிறதுக்கு அந்த ஜனத்தினுடைய கூட்டம் அது ஒரு பொருட்டு கிடையாது. எத்தனை ஒரு சாதாரணமான மக்களை வச்சு கூட உங்களால இந்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் இத்தனை ஜனங்களை நாங்கள் அனுமதித்த பொழுதிலும் கூட இந்த தோல்வி வந்ததற்கு என்ன காரணம்? உடனே யோசுவா என்கின்ற மனிதன் உணர்வுள்ள ஒரு மனிதனாக தேவனை நோக்கி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, யோசுவா எவ்வளவு பெரிய ஒரு படை வீரன், ஒரு 3000 பேர் அனுப்பணும், அங்க தோல்வி வரக்கூடியதாக காணப்பட ஆரம்பிச்சதுனால வேற இன்னொரு எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ் அனுப்பி வைக்கலாம் என்பதை பற்றி பல ஜனங்கள் ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பித்தாலும் உணர்வுள்ள யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தப்பிதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதுனால தான் இந்த ஒரு ஜனத்தின் மூலமாய் ரட்சிப்பை பெற முடியாமல் தடை உருவாக்கப்பட ஆரம்பித்தது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தடுக்கப்படுகிறது உண்டானால் உடனே அந்த இடத்தில் உட்கார்ந்து உங்களை நீங்கள் ஒய்த்து ஆராய்ந்து பாருங்க.
எதனால இந்த தடை வந்துச்சு? இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லாத்தானே ஓடிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரலையே, என்னுடைய எல்லா விதமான குறைவையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்கக்கூடியவராகத்தானே இருந்தாரு. நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிச்சேன், என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பித்தார். என்னுடைய தேவைகளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொன்னேன். எல்லா தேவைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். எல்லா விதமான காரியத்திலும் எனக்காக அவர் யுத்தம் செய்யும் தேவனாய் காணப்படக்கூடிய இந்த தேவன் இப்பொழுது எனக்கு ஏன் எதிராளியாய் வருகிறார் என்பதை பற்றி நான் ஆராய்ச்சி பார்க்கிறேன். ஏன் இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது? எந்த பக்கத்திலையும் போக முடியாம ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு என்ன காரணம்? இதுல என்ன குறைவு என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நான் முதல் காரியம் உணர்வோடு கூட ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது தேவைன்னா, உணர்விலே ஒரு தெளிவான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஏதாகிலும் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்படுகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தராமல் என்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் தடுக்கிறது உண்டானால், அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியதாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய உணர்வின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் உருவாக்கப்படும். இதுல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில். யோசுவா இந்த ஒரு விஷயத்துல தெளிவான ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சனால, தன்னுடைய வாழ்க்கையிலே தடைகள் வந்த பொழுது தடைகளை நிவர்த்தி பண்ணும்படிக்காக மாற்று வழிகளை யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில யோசிக்காம அவர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். தடைகள் உருவாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை தன்னுடைய குறைவுகளை ஆராய்ந்து பார்க்கும் உணர்வுள்ளவனாய் உருவாக்கப்பட்டது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆவிக்குரிய உணர்வு அதிகமாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். உணர்வுல ஒரு தெளிவான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உணர்வை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். உணர்வு இல்லாட்டி என்ன நடக்கும் அது உங்களுக்கு தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தரை அவன் இழந்து போனதை அறியாமல் அவன் எழுந்து போய் சத்துருக்களுக்கு விரோதமாக எதிர்பட்டு கடந்து போக ஆரம்பிச்சான். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாமல் எழுந்து போனா அநேகம் விதமான பெலிசிய ஜனங்களால் பிடிக்கப்பட்டவனாக, அவன் சிறைப்பிடிக்கப்பட்டவனாக, மாவரைக்கக்கூடிய ஒரு மனிதனாக, வேடிக்கை காண்பிக்கும் ஒரு மனிதனாக அவனை கொண்டு போய் நிறுத்திட்டான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எதை நான் வச்சிருக்கிறேன், எதை நான் இழந்து போயிட்டேன், இது ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வரும். நேற்றுக்கு நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், இன்னைக்கே என்னால ஜெபம் பண்ண முடியல. நேற்றுக்கு நான் நல்லா தானே ஃபாஸ்டிங் இருந்தேன், இன்னைக்கே என்னால காலையிலிருந்தே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபத்திலே ஒரு உற்சாகம் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. நேற்றுக்கெல்லாம் வேத புஸ்தகத்தை நான் கருத்தாக நான் வாசிக்கத்தான் ஆரம்பிச்சேன். ஆனால் இன்னைக்கு பைபிளை திறந்தாலே எனக்கு தூக்கமா வர ஆரம்பிக்க. எதுக்கு காரணம் என்ன? உடனே உட்கார்ந்து ஆரம்பிச்சு பாருங்க. நேற்றுக்கு இன்னைக்கு இடையில என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில முன்பு போல ஒரு வைராக்கியமாய் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியல? நேற்றைக்கு நான் நல்ல முறையில் நான் என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். ஆனால் நேற்றுக்கு இன்னைக்கு இடையில என்ன விதமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டது? உட்கார்ந்து ஆரம்பிச்சு பாருங்க. இவைகளை நீங்கள் சீர்படுத்தாது இருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே ஆவிக்குரிய ஓட்டத்திலே மெய்யாகவே விழுந்து போகும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டு விடுவோம். அப்போ இந்த ஒரு ஆவிக்குரிய உணர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்குது. உணர்வுகளை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக உங்கள்கிட்ட பேச போறேன். கொஞ்சம் ஆழமாக நீங்க கவனிங்க, இங்க கவனத்தை சிதற விடாம கவனிங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்க. உபாகம புஸ்தகத்துல 32வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. 29வது வசனம், அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். முதல் காரியம், நம்முடைய முடிவை சிந்திக்கும் ஒரு உணர்வு. இப்ப நான் இருக்கக்கூடிய இதே லெவல்ல நான் போகிறது உண்டானால் என்னுடைய முடிவு என்னமா இருக்கும் என்பதை பற்றி தான ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வரணும். நிறைய இடங்கள்ல நான் நஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இனி என்னுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று சொல்லி இப்பவே நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்திக் கொள்ள என்னால முடியும். நான் யோசிச்சே பார்க்காம இதே விதமான ஓட்டத்தின் ஊடாகவே பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு நாளில் எல்லா நன்மைகளையும் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்களும் நானும் நிற்கதியாய் விடப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். ஒரு காரியத்துல ஒரு சின்ன ஒரு குறைவு, என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு சின்ன ஒரு ஐக்கிய குறைவு, என் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை என்னால் இந்த நாளிலே மெய்யாகவே பார்க்க முடியாத ஒரு ஐக்கிய குறைவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இது இப்பவே நான் உட்கார்ந்து சரிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இவைகளை நான் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு நாளில் கர்த்தராகிய தேவனை நீங்கள் கடைசி நாளில் சந்திக்கவே முடியாத அளவிற்காக, அவருடைய முகத்தை பார்க்கவே முடியாத அளவிற்காக இந்த பிளப்பு மகா பெரிய பிளப்பாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல
ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த நாள். ஒரு நாளில் என்னுடைய வீட்டிலே காணப்படக்கூடிய, அதாவது அந்த கார்டன் பகுதியை கர்த்தராகிய தேவன் தரிசனத்தில் காமிச்சார். இதில் காண்பிக்கக்கூடிய நேரத்தில் பல விதமான பூச்செடிகள் அங்கே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்த்தேன். நிறைய விதமான காரியங்களை பாத்திகள் அமைத்து பல விதமான செடிகள் யாவும் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகள். இந்த கார்டனில் எங்கோ இருந்து ஏதோ ஒரு விதை ஒன்று முளைத்து அது அநேக விதமான முள்ளை பிறப்பிக்கக்கூடிய முள் இருக்கக்கூடிய ஒரு மரமாக அது வளர ஆரம்பிச்சு பார்த்தேன். உடனே இந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் காண்பித்து இவைகளை இப்பவே அழித்து போட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். உடனே கர்த்தருடைய நாமத்தினால் நான் பார்க்குறது தரிசனத்தில் பார்க்குறேன். உடனே கர்த்தருடைய நாமத்தினால் நான் எழுந்து போய் அந்த முள்ளுக்குரிய அந்த காரியங்கள் யாவற்றையும் வெட்டி போட ஆரம்பித்தேன். 2-3 நாள் கழித்து மீண்டும் அதே இடத்தில் முள்ளுக்குரிய அந்த காரியம் வளரக்கூடியதாய், போன முறையை காட்டிலும் இப்போ இன்னும் கொஞ்சம் மேலோங்கி வளரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. மீண்டும் கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தா, அந்த முள்ளை நீ விட்டு வைக்கிறது உண்டானால் இந்த கார்டன் முழுவதையும் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. ஆகவே அந்த முள்ளை நீ வாங்கி போட வேண்டியது அவசியம். மீண்டும் அந்த இடத்தின் ஊடாக நான் கடந்து போனேன். மறுபடியும் இருக்கக்கூடிய அந்த கத்திகளை, அருவாள்களை, எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி அந்த முள் யாவற்றையும் நான் தரிப்பிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கடந்து போன பிறகு அந்த முள் இப்பொழுது ஓங்கி வளரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நான் 2 வெட்டுவேன், அதன் பின்பதாக வளரும், வளரும், இப்படியே காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்டார், ஏப்பா நீ வெட்டிட்டு தானே வர்ற, என்றாலும் இந்த முள் மீண்டும் மீண்டும் ஓங்கி வளர்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தரை நோக்கி நான் சொன்னேன், அது என்னன்னு தெரியல ஆண்டவரே, நான் மற்ற எல்லா விதமான செடிகளுக்கு நான் நீர் பாய்ச்ச ஆரம்பித்தாலும் கூட அந்த முள்ளுக்குரிய நீர்களை நான் மெய்யாகவே அந்த முள்ளுக்கு முன்பதாக நான் ஊற்றுகிறது கிடையாது. என்றாலும் அந்த முள் வேக வேகமாய் வளரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சொன்னார், இந்த முள் வளர்கிறதுக்கு என்ன காரணம்? நீ வெட்ட வெட்ட இந்த முள் வேகமாக வளர ஆரம்பிச்சு. செய்ய வேண்டியது என்ன? இந்த முள்ளினுடைய வேர் பகுதியை நீ தோண்டி எடுக்கிறது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை நீ சுட்டெரித்து போட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். நீ எரிச்சிட்டேன்னா இனி அந்த முள்ளினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போக ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய் என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, அவர்கள் யோசனை கெட்ட ஜனங்கள், யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால். ஏன் நான் நிறைய நேரத்தை தடிக்க விழுந்து போறேன்? ஒரு ஆண்டவராக தேவனுக்குள் ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சியினுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். 4 நாள் நல்லா வளர்றேன், 5ஆவது நாள் மீண்டும் நான் கீழே விழுந்து போக ஆரம்பிக்கிறேன். அதன் பின்பதாக மீண்டும் ஒரு 4 நாள் நான் ஏற ஆரம்பிக்கிறேன், 5ஆவது நாள் மறுபடியும் நான் விழுந்து போக ஆரம்பிக்கிறேன். என்னால் முன்பு போல ஆண்டவராகிய தேவனுக்குள் சிறப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக பயணப்பட என்னால் முடியல. காரணம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என் முடிவு இதே மாதிரி போகிறது உண்டானால் என் முடிவு என்னமாய் இருக்கும் என்கிறதை பற்றி இப்பவே யோசித்து பார்த்து அந்த முடிவை நல்ல முடிவாக முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களை சீர்படுத்தும்படியான உணர்வை இப்ப நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாள் ஆண்டவராக இயேசுவை சந்திக்கும் நாளாக இருந்தால் நீங்க எங்க நிற்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எங்க போய் நிற்பீங்க? ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டே விட்டுருவாங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள பர்வதத்தில் உங்களை கொண்டே விட்டுருவாங்களா? ஆசாரிய கூட்டங்களின் மத்தியில் உங்களை கொண்டே விட்டுருவாங்களா? அங்கே இருக்கக்கூடிய 24 மூப்பர்களுக்கு நடுவிலே உங்களுக்கு, அதாவது இது உங்களையும் கொண்டு போய் ஒரு சேரை போட்டு அங்க கொண்டு உட்கார வைப்பாங்களா? நீங்கள் எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த நாள் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாளாக இருக்கிறது உண்டானால், அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முடிவை குறித்து நீ யோசிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நான் மரணத்தின் மூடாக கடந்து போனால் என் முடிவு என்னமாய் இருக்கும்? நான் எப்படி என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன்? எந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கிறேன்? இதே விதமான நிலைகளிலே இன்றைக்கு இரவு ஒருவேளை மரணம் என்னை சந்திக்கிறது உண்டானால் என்னுடைய நித்தியத்தை நான் எங்கே போய் கழிப்பேன்? யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யோசனை கெட்ட ஜனங்களாக, உணர்வில்லாத ஜனங்களாக நீங்கள் காணப்படாத அளவிற்காக உங்கள் ஓட்டத்தை பற்றிதான ஒரு உறுதி நிலை. நான் இப்படிதான் என்னுடைய ஓட்டத்தை துவங்கினேன், என்னுடைய முடிவு இப்படிதான் இருக்கும். இயேசு தன்னுடைய ஓட்டத்தை இப்படிதான் தொடங்கினார். அவருடைய முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்ல இயேசு கிறிஸ்து அந்த முடிவை அறியும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிச்சு. என்னுடைய முடிவு இப்படிதான் இருக்கும். என் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே நான் போய் வீற்றிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு அருகாமையில் செல்லப்பிள்ளையாய் நான் போய் உட்கார்ந்திருப்பேன். ஏனென்றால் என்னுடைய துவக்கம் இப்படியாய் துவங்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய முடிவு நல்ல முடிவாய் ஆண்டவராகிய தேவனால் எதிர்பார்க்கப்படக்கூடிய முடிவாய் முடிக்கக்கூடியவராய் நான் விளங்குவேன். இயேசு கிறிஸ்து அந்த முடிவிலே தெளிவாக காணப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல ஒரு உணர்வு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பல சூழ்நிலைகள் நமக்கு நம்ம சுற்றில் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
இந்த உலக ரீதியான பல விஷயங்கள், ஆவிக்குரிய ரீதியான பலவிதமான செயல்கள், உலகத்திலே காணப்படக்கூடிய தேவைகள், சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகள், இப்படி பலவிதமான போராட்டத்துக்குரிய காரியத்தில் நம்முடைய ஓட்டம் ஒரு லட்சியத்துக்கு மிஞ்சினதாக, லட்சியத்தை எட்டக்கூடாததாக ஏக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தாறுமாறாய் நம்முடைய முடிவுகள் முடிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய எய்ம் ஒன்றா தான் இருக்கணும். எத்தனை பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்னுடைய இலக்கை விட்டு நான் விலகாதவனாய் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவு இப்படிதான் இருக்கணும். இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் விடுவேனே தவிர, என்னுடைய ஜீவனை கூட கொடுப்பேனே தவிர, என்னுடைய ஜீவனுக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த ஓட்டத்தினுடைய மகிமையை நான் ஒருபோதும் இழக்க சம்மதிக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதி, அந்த யோசனையிலே நான் உறுதி உள்ளவனாக காணப்பட ஆரம்பித்தால் தான் நல்ல முடிவை முடிக்க நம்மால் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாள் காலை வேளையில நீ எழுந்திருக்கும் போதும் ஒரு நல்ல ஒரு யோசனை உங்களுடைய வாழ்க்கையில வரணும். இன்றைக்கு ஒருவேளை மரணம் என்னை சந்தித்தால் என் முடிவு என்னமா இருக்கும்? ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சோன்னு இந்த ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருகிறது உண்டானால் என் முடிவு எப்படி இருக்கும்? நான் எங்க போய் நிற்பேன்? ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பேனா, அல்லது சாத்தானுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நரகத்தின் குழிக்குள்ளாக என்னுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இதே விதமான உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் ஒருபோதும் தவறாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த உணர்வுல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். எல்லா விதமான காரியங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மனம், எல்லா விதமான காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொன்னார், இவர்கள் யோசனை கெட்ட ஜாதிகள், இவங்களுடைய எதிர்காலம் என்னமாய் முடிக்கப்பட போகிறது என்பதை பற்றியதான அந்த ஒரு உணர்வு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ரட்சிப்பினுடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ரட்சிப்பை அவர்கள் கடைசி வரையும் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ரட்சிப்பிலே கடைசி வரைக்கும் உறுதியாக அவருடைய வாழ்க்கைகள் காணப்பட முடியும். ஆனால் அவர்கள் யோசனையே இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒருவேளை மீண்டும் தங்களுடைய ரட்சிப்பை மறந்து அவர்கள் மீண்டும் அந்த எகிப்தினுடைய அடிமை நுகத்திற்குள் போய் சிக்கிடுவாங்க. கர்த்தர் என்ன சொல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு நான் விடுதலையாகிட்டு வந்திருக்கிறேன், கூட்டிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவனுக்கு சரியான யோசனை வந்திருக்கிறது உண்டானால் தான் பெற்ற இந்த உரிமையை இழக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாக தன்னுடைய ஓட்டத்தை பாதுகாத்திருக்கும். ஆனால் அவங்க வந்து யோசனை இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறதுனால திரும்பவும் அவங்களுடைய வாயிலிருந்து என்ன விதமான வார்த்தை வருகிறது, நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கின்றார், உன்னை நான் அவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டிலே நின்று நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன், இன்னும் உனக்கு யோசனை இல்லையா? திரும்பவும் அதே விதமான அடிமையை நீ விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ யோசனை கட்ட ஜனம், உன்னுடைய முடிவு என்னமா இருக்கும் என்பதை பற்றி யோசிக்க அறியாது இருக்கக்கூடிய பைத்தியமான பிள்ளைகள் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான நேரங்களில் பலவிதமான காரியங்களில் நின்று நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்குண்டு போகாத அளவிற்காக பெற்ற அந்த சுதந்திரத்தை, பெற்ற அந்த உரிமையை கடைசி பரியந்தம் நாம் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய முடிவை சரியான முடிவாக முடிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இந்த முடிவை பற்றிதான உணர்வு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டியது அவசியம். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல போய் நீங்க வந்து கண்ணாடியில் போய் முன்பதாக போய் நின்று உங்களுடைய உருவத்தை பார்த்து நீங்க கேளுங்க, இன்றைக்கு நீ மரித்தால் உன் முடிவு என்னமா இருக்கும்னு கேளுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காரியத்தை கேளுங்க. நம்முடைய முடிவை பற்றிதான சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான் நல்ல முடிவை முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 2 நாளாகம புஸ்தகத்துல அதுல 30வது அதிகாரம் 19வது வசனம் துவங்கி 22வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது. 2 நாளாகம புஸ்தகம் அதில் 30வது அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். 21வது வசனம், அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோടെ ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். 22வது வசனம், கர்த்தருக்கடுத்த காரியத்தில்
நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்துல எத்தனையோ விதமான குறைவுக்குரிய காரியங்கள், தேசத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களால் வரக்கூடிய பலவிதமான ஆபத்துக்கள், பல இடங்கள்ல இந்த ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாய் பேசக்கூடிய இஸ்ரவேலை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை, பலவிதமான மக்கள் எசேக்கியாவுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சாங்க. இத்தனை சூழ்நிலைகள் கடந்து வர ஆரம்பித்தாலும் கூட தேவனை மகிழ்விக்கும் தன்மையில எசேக்கியா மனமுவந்து காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. இந்த பண்டிகையினுடைய 7 நாளையும் எப்படி ஆசரிச்சாங்கன்னு பாருங்க. இப்ப நம்மள மாதிரி அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கரங்களை தட்டி நாம் பாடல்களை பாடுவோம் சொன்னா சாணியத்தில் மாதிரி நம்ம வந்து கை தட்டுறோம். கர்த்தருடைய நாமத்துல அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, பேரோசை உள்ள கைத்தாளங்களை அவர் சொல்லவே இல்லை, ஜனங்களே தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை ஆனந்த களிப்பாய் சந்தோஷமாய் ஆசரிக்க துவங்க ஆரம்பிச்சார். கர்த்தராகிய தேவன் எதிலே பிரியப்பட ஆரம்பிக்கின்றார்? உண்மையான மனதிலே நின்று புறப்பட்டு வரக்கூடிய துதிகளின் சத்தத்தை, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கிறார் என்பதை பற்றி ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிச்சார். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கர்த்தராகிய தேவனுடைய மனதிற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் ஆசரிக்க போகிறோம். அதற்கு நாம் என்னென்ன விதமான காரியத்தை செயல்படுத்த வேண்டும்? 7 நாள் அளவுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பேரோசுள்ள கைத்தாளங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். சொன்னா கூட நம்ம வந்து கைதட்ட மாட்டேங்கிறோம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க. கர்த்தரை மகிழ்விக்கும் காரியங்கள்ல அவர்கள் உணர்வை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனை மகிழ்விக்க நீங்களும் நானும் பல காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஒரு மனிதனை நான் சந்தோஷப்படுவதற்கு எத்தனை விதமான விஷயங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதாவது இந்த திருநெல்வேலி ஊர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய ஊர். இந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கக்கூடிய யாராகிலும் ஒரு முக்கியமான ஒரு மனிதனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படுது. அவன் மூலமா வரக்கூடிய ஏதாவது ஒரு நன்மையை நீங்கள் மெய்யாகவே அவன்கிட்ட போய் நீங்க வந்து கேட்க போறீங்க. கேட்கறதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன காரியத்தை செய்ய போகிறீர்கள்? அவனை போய் நீங்க பார்க்க போறீங்க. சென்னையில போய் பார்க்க போறீங்க, அல்ல பெங்களூர்ல போய் பார்க்க போறீங்க, அல்ல டெல்லியில போய் பார்க்க போறீங்க. டெல்லியில அந்த மனிதனுக்கு முன்பதாக வரக்கூடிய அந்த நாள் எல்லாவற்றையும் முன் குறிச்சு, இத்தனாம் தேதி அன்று நான் உங்களை சந்திக்கும்படிக்காக வருகிறேன் ஐயா என்பதை பற்றி நீங்க பேசுறீங்க. சரி, நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன், நீங்க கரெக்டா அந்த நேரத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விட வேண்டும். வரக்கூடிய நேரத்துல வெறும் கையராக நீங்கள் கடந்து போகாமல் திருநெல்வேலி ஸ்பெஷலாக காணப்படக்கூடிய அல்வா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். அவனுடைய மனதை நான் எப்படி மகிழ்வடைய பண்ண முடியும்? எனக்கு உண்டான இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த அவனுடைய மனதை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அந்த சந்தோஷத்துக்குரிய காரணிகள் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அவைகளை நான் அவனுக்கு பரிசு பொருளாக தரது மாதிரி கர்த்தர் எதிலே மகிழ்வடைய ஆரம்பிக்கிறார்? எது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம்? ஆண்டவராகிய தேவனை தன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருக்கு எது பிரியம்? இவர்கள் என்னுடைய துதியை சொல்றதுக்காகவே உண்டாக்கி இருக்கிறேன். அப்போ அது அவருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு காரியம். அது என்னுடைய ஜனங்கள் என்னை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார். கேருபீன்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, சேராபீன்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, எல்லா தூதர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, மூப்பர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜீவன்களும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய இந்த காலத்துல என்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியிலே காணப்படும் என்னுடைய மனிதனுடைய சத்தத்தை கேட்க நான் ஆசைப்படுறேன். அவங்க தன்னுடைய வாயை திறந்து என்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆனா நம்ம வாயை திறந்து என்ன ஸ்தோத்திரம் பண்றோம் பாருங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்படி இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம செய்கிறது உண்டானால் தேவனுடைய மனம் எப்படி சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும்? அவர்கள் எல்லாம் தங்களுடைய முழு பலத்தோடும் தங்களுடைய முழு ஆவியோடும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க துவங்க ஆரம்பிச்சோம். பரலோகத்தினுடைய காட்சியை ஒரு முறை இங்கே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் 24/7 எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனை துதிக்கக்கூடிய துதியினால் அந்த ராஜ்யம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது பார்ப்பீங்க. எல்லா நேரங்களிலும் கீதவாத்தியங்கள் முழங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய அது பெரிய ஒரு சத்தத்தினுடைய தொனியை உங்களாலும் என்னாலும் கேட்க முடியும். இப்ப கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை விருப்பப்பட ஆரம்பிக்கிறார்? இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்தோத்திரம் வராதா? ஏதாச்சும் ஒரு துதியினுடைய சத்தம் வராதா? கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். இந்த காரியத்தை ராஜாவாகிய எசேக்கியா உணர்வுள்ள தன்னுடைய இருதயத்திலே புரிந்து கொள்ளக்கூடியவனாய் எல்லா ஜனங்களையும் பட்சமாய் அவன் பேச ஆரம்பிச்சான். கூப்பிட்டான்.
அந்த மக்கள் எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்காத மக்கள் பல பேர் காணப்பட ஆரம்பிச்சாங்க. 100 வசனத்தை சொல்ல பாருங்களேன், அது சேர்த்து வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். அதே 2 நாளாகம புஸ்தகத்துல 30வது அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே அந்த அஞ்சற்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களின் செபுலோன் மட்டுக்கும் ஊர் ஊராக தெரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மை உள்ளவர்களாகி எருசலேமுக்கு வந்தார்கள். 12வது வசனம், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். இதுல வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, இவர் ஒவ்வொரு விதமான ஊர்களுக்கும் எழுதி அனுப்புறார். அஞ்சல்காரர் அனுப்பிவிட்டு எப்படியாச்சும் போய் ஜனங்கள் எல்லா விதமான மக்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய நாமத்தினாலே இழந்து போன அந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பினுடைய நிலைகளை நம்ம திரும்ப உருவாக்க வேண்டும். அந்த சட்டங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு அவருடைய மனதிற்கு பிரியமான ஒன்று. அவர்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையாக இந்த ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. உங்களை மீட்ட இந்த நாளை நீங்கள் மெய்யாகவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக நீங்கள் ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையாக நீங்க கொண்டாடணும். ஆண்டவராகிய தேவன் எகிப்தினுடைய அடிமை நுகத்திலே நின்று உங்களை விடுதலையாக்கி ரட்சித்த இந்த காலங்களை வருஷம் தோறும் ஆண்டு தோறும் நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த ஆசரிப்பை பல ஜனங்கள் மறந்தே போயிட்டாங்க, ரொம்ப நாள் விட்டுட்டாங்க. எசேக்கியாவுடைய மனதிற்குள்ளாக ஒரே ஒரு விருப்பம், கர்த்தருடைய மனதை நான் மீண்டும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்காக இவர்கள் எல்லாரையும் ஒருமனப்படுத்தி இஸ்ரவேல் மக்கள் அத்தனை விதமான மக்களும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது உண்டானால் கர்த்தருடைய மனம் எவ்வளவு தூரம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும். உடனே எல்லா விதமான மக்களுக்கும் நிரூபங்களை எழுதி அனுப்ப ஆரம்பிச்சேன். அஞ்சல்காரருடைய கரங்களின் வசமாய் ஒப்பு கொடுத்து ஆசேரில் போய் சொல்லுங்க, செபுலோனில் போய் சொல்லுங்க, நப்தலில் போய் சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய கூட்டங்கள் சிதறி கிடக்கிறதோ எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக போய் நீங்கள் இந்த வார்த்தையை அறிவீங்க. இந்த நிருபங்களை பார்த்த பல ஜனங்கள் இந்த நிருபங்களை நிமித்தமாய் பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்றாங்க, கேள்வி பண்றாங்க. என்ன இப்ப என்ன உங்களுக்கு என்ன புதுசா ஒரு எழுப்புதல் வந்துருச்சு? பல ஜனங்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் சொன்னா பேசாம உட்கார்ந்துருப்பீங்க, இன்னைக்கு முதல்ல என்ன ஒரு எழுப்புதல் வந்துருச்சு உனக்கு? என்ன விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நீ பயணப்பட ஆரம்பிச்ச? பல ஜனங்கள் அவர்களை பரியாசம் பண்ண ஆரம்பித்தாலும் கூட தங்களுடைய எந்த விதமான காரியத்தையும் எசேக்கியா ராஜா நிறுத்தாத ஒரு மனிதனாக செய்த அந்த விஷயத்துல, ஏன்னா கர்த்தருடைய நாமத்தினால அவரை துதிக்கக்கூடிய துதிகளிலே பிரியப்படக்கூடிய தேவன் என்கிற உணர்வு வாழ்க்கையிலே அசைக்கப்பட முடியாத ஒன்றாக விளங்குனதுனால இஸ்ரவேல் நாட்டுக்கு கர்த்தருடைய உரிமை வர வேண்டும் என்றால், இஸ்ரவேல் நாட்டுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வரணும்னா, இஸ்ரவேல் நாட்டினுடைய எதிரிகளுடைய கரங்களிலே நின்று தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண்களிலே இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய மனதை எப்படியாகிலும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டியது அவசியம். அவருக்கு சந்தோஷமான காரியம் என்ன? எசேக்கியாவுடைய மனம், உணர்வுள்ள மனம் யோசித்தது, துதிகளை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு தேவன், பிரியப்படக்கூடிய ஒரு தேவன். ஆகவே எல்லா ஜனங்களையும் ஒருமனப்படுத்து. நான் ஒரு கோத்திரத்துக்கு தான் ராஜாவா இருக்கிறேன் என்றாலும் சமஸ்த இஸ்ரவேலின் மேலே காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கு நிருபங்களை நாம் எழுதி அனுப்புவோம். அவர்கள் ஒருவேளை பரியாசம் பண்ணாலும் பண்ணாம போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய மனதை எப்படியாக மகிழ்விக்கக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எதிலே ஆண்டவராகிய தேவன் என் வாழ்க்கையிலே எந்த விஷயத்திலே அவர் பிரியப்பட ஆரம்பிக்கும், நான் என்ன காரியத்தை செஞ்சா அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த முடியும்? பல மனைவிமார்கள் தங்களுடைய புருஷன்மாருடைய அதாவது அந்த அவருடைய சிந்தனையை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பல விதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில கணவன்மார்கள் மனைவியினுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் முகாந்திரமாக சில விஷயத்தை செய்வாங்க. பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த அவங்களுக்கு என்ன காரியத்தை செஞ்சா அவங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு உணர்வு எதில் இருக்கணும்? என் மனம் எதிலே பிரியப்பட ஆரம்பிக்கிறது, அதை நீ யோசிச்சு பாரு. அதை யோசித்து என்னுடைய மனம் பரவசம் அடையக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னா கர்த்தர் அவைகளின் மேல் பிரியப்பட்டு உங்களுடைய எல்லா விதமான காரியத்திலும் தம்முடைய இரக்கத்தை தந்து விடுவார். அப்போ நம்முடைய குறிக்கோள் எல்லாம் எதுவா இருக்கணும்னா, தேவனை எதிலே நான் சந்தோஷப்படுத்த முடியும், தேவனை எதிலே நான் மகிழ்வடைய பண்ண முடியும், எதிலே கர்த்தராகிய தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இவைகளை பற்றியதான சிந்தனையினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே போதும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவன் 24 மணி நேரம் உங்களோடு கூடவே இருக்க ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க.
ஏன்னா அவருடைய மனம் எதன் மேலே பரவசமடைய ஆரம்பிக்கிறதோ அதை நீங்கள் செய்கிறது உண்டானால் உங்களை விட்டு கர்த்தர் ஒருபோதும் விலகியே போக மாட்டார். அப்போ இந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை விட்டு விலகாத ஒரு மனிதனாக, கர்த்தரை என் கூடவே எப்பொழுதுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, எப்பவுமே கர்த்தர், என்னைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தர் வரக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த நேரத்திலே கர்த்தராகிய தேவனை நான் சந்திக்கும்படிக்காய் போகிறேன். எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றார். மீண்டும் என்னைக்கு கர்த்தர் வருவார் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டும் கர்த்தராகிய தேவன் இந்த வழியா போனார்னா மறுபடியும் ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்காக இறங்கும் என்று சொல்லி நான் மறுபடியும் கூப்பிடுகிறேன். கர்த்தர் இப்ப என்னை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? நான் இங்கே அங்கேயும் போகக்கூடிய நேரத்தில் என்னை நீ அழைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, எப்பொழுதும் என்னை உன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் நீ உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள். நான் போகும்போது வரும்போது மட்டும் கூப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கக்கூடாதுப்பா. உன் கூடவே நான் இருக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனதை மகிழ்விக்கும் ஒரு மனிதனாக என்னை உன்னோடு கூட வைத்துக்கொள்ள நீ பிரயாசப்படும். இப்படி கர்த்தர் உங்க கூட இருந்துட்டார்னா எல்லா நாளும் கர்த்தராகிய தேவனுக்குள் மகிழ்வையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாக நாம் விளங்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டுமென்னா நான் என்ன செய்யணும், எதிர நான் உறுதியாக காத்திருக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும், இந்த ஒரு உணர்வை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை கை கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, வேதத்தை கேட்பேன், வேதத்துல வட்டம் போடுவேன், வேதத்துல கோடு போடுவேன், வேதத்தை பற்றி தான் நிறைய குறிப்புகள் எல்லாவற்றையும் எழுதி கொள்வேன், ஆனால் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தவே மாட்டேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார்? வேத வசனங்கள் அநேக விதமான கோடிட்டு பார்க்கும்படிக்காகவோ வட்டம் போடுகிற சில பேருடைய பைபிள் எனக்கு திறந்து பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் என் பைபிளை நிறைய ஜனங்கள் கேட்பாங்க. நிறைய ஜனங்களை, அதாவது உங்க பைபிளை எனக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நிறைய வசனங்களுக்கு கீழாக சில வசனம் கீழே அதாவது இது இந்த சிவப்பு கலர் கோடு போட்டு, பச்சை கலர் கோடு போட்டு, மஞ்சள் கலர் கோடு போட்டு, முக்கியமான ஆசீர்வாதமான வசனங்கள் நிறைய எல்லா காரியங்களையும் எழுதி வைத்துக் கொள்ளவே ஆரம்பித்தேன். ஆனா கர்த்தராகிய தேவன் ஒரு முறை என்னோடு கூட பேசும்போது சொன்னாரு, கோடு போட்டு அப்புறம் பெயிண்ட் அடிச்சா இந்த வசனம் உன்னுடைய மனதின் ஆழத்துல பதிஞ்சிருமாப்பான்னு கேட்டார் என்னை பார்த்து. நீ ஒவ்வொரு முறையும் நீ வேத புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நேரத்துல எதை எடுக்கிறதும் இல்லையோ, பக்கத்துல ஸ்கெட்ச் பென்சில் பக்கத்துல வச்சிருப்பேன், பெயிண்ட் அடிக்கக்கூடிய அதாவது மார்க்கர் பெண்ணை வச்சிருப்பேன் பக்கத்துல. எல்லா விதமான காரியத்தையும், அதாவது மார்க்கர் பெண்ணுக்கே நிறைய மார்க்கர் பெண்ணை வச்சிருப்பேன் கையில. சிவப்பு கலர்லாம் ஃபுல்லா அப்படி ரெட் கலராகவே அந்த இது சிவப்பெல்லாம் ஒரு பாணியாக, பச்சையெல்லாம் ஒரு பாணியாக, மஞ்சள் எல்லாம் ஒரு பாணியாக, ஆரஞ்சு கலர் ஒரு பாணியாக, இதெல்லாம் எல்லா விதமான குறிப்புகள் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட கேட்ட பொழுதுதான் அப்பொழுதுதான் நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன். பெயிண்ட் எடுக்கிறதுனால அது என்னுடைய மனதின் ஆழத்திலே பதிய போகிறதில்லை. இவைகளை நான் கை கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் என்னுடைய மனதை விட்டு நீங்காததாய் விளங்க ஆரம்பித்து விடும். அப்ப கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உணர்வு என்ன ஒரு உணர்வை ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகிறார் அப்படின்னா, வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட உடனே அவைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல சில தேவனுடைய ஜனங்கள் வசனங்களை கர்த்தராகிய தேவன் தந்த மாத்திரத்தில் அவைகளை தங்கள் வாயினால் உட்கொள்ள ஆரம்பிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உடலுக்குள் அவர்கள் மெய்யாகவே சேகரிக்கக்கூடிய ஒரு மக்களாய், என்னுடைய உடலோடு கூட உடலிலே அந்த காரியங்கள் எல்லாம் கலக்கக்கூடிய அளவிற்காக, இந்த வசனம் என்னிலே ஒன்றித்து இணைக்கப்படக்கூடிய அளவிற்காக அவர்கள் அவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். வேத வசனம் இப்ப உங்களுடைய வாழ்க்கையும் வசனமும் தனித்தனியாய் காணப்படக்கூடிய ஒன்று. நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, பைபிள் ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை நீங்க பைபிளை அதாவது உங்களுக்கு முன்னால் நீங்க விரிச்சு வச்சிருக்க ஆரம்பிச்சாலும் கூட உங்களுடைய மனமும் வேதமும் ஒன்றாக இணைக்கப்படாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இந்த இணைப்பு எப்ப சாத்தியமாக்கப்பட முடியும் என்று சொன்னால், வசனம் எப்பொழுது உங்களோடு கூட ஒன்றரை கலக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால், வசனத்தை நீங்கள் கை கொள்ள பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது. எப்ப இந்த வசனங்கள் எல்லா விதமான காரியத்தையும் சொல்லப்படக்கூடிய பிரசங்கங்கள் எல்லாம் வசனத்தினுடைய விளக்கங்கள் தான். வசனத்தினுடைய விளக்கங்களை
இதைத்தான் கர்த்தர் செய்தியின் படிவாக நம்ம கூட பேசுகிறார். இதெல்லாம் நம்ம என்ன விதமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். சில ஜனங்கள் இந்த வசனத்தை கண்ட மாத்திரத்தில் இந்த வசனங்களிலே காணப்படக்கூடிய முக்கியமான காரியங்களை நான் மெய்யாகவே நோட்ஸ் எழுதி வைத்துக் கொண்டால் நல்லா இருக்குமே, எழுதி வச்சுக்கிடுவாங்க. சில மக்கள் எழுதி வச்சுக்கிடுவாங்க. நான் உங்களுக்கு என்ன விதமான வார்த்தை சொல்லி, நீங்க எழுதி வைக்கிறது ஒண்ணுதான், பைபிள் அந்த வசனம் இருக்கிறது ஒண்ணுதான், ரெண்டும் போத் ஆர் த சேம். எதுல எந்த மாற்றமும் இல்லை. இது உன்னோடு கூட ஒன்றாய் கலந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர முடியும். இது உன்னோடு கூட இணைக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் வேத வசனத்திலே காணப்படக்கூடிய அந்த வார்த்தையும் ஒண்ணுதான், எழுதியிருக்கக்கூடிய வசனமும் ஒண்ணுதான். ஆகவே கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கும். பக்தன் சொல்றாரு, எனக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. என்ன உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? உம்முடைய வேத வசனங்களை கை கொள்ளும் ஒரு உணர்வை எனக்கு தாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். வசனங்கள் சொல்லக்கூடிய வழியிலே நான் நடக்கக்கூடிய அளவிற்காக, வசனம் போதிக்கக்கூடிய கருத்துக்களை மீறாத அளவிற்காக, வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக என்னுடைய எல்லா விதமான நடைகளை சீராக்கக்கூடிய அளவிற்கு இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான உணர்வை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய வசனங்கள் சாதாரணமான காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. நான் பல முறை என்னுடைய செய்தியிலே சொல்லிக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த வசனங்கள் தான் அண்ட சராசரங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவன் வானத்தை உருவாக்கக்கூடிய நேரத்திலே எவைகளையும் கர்த்தர் பயன்படுத்தல, தன்னுடைய வாயிலே நின்று புறப்பட்டு வந்த வசனங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தல மாத்திரத்திலே இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அந்த வார்த்தை தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை தந்திருக்கிற. அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு தெரியல. இந்த வார்த்தைகளை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வார்த்தைகள் உங்களை காலங்கள் தோறும் உருவாக்கக்கூடியதாய், இந்த வார்த்தைகள் உங்களை கர்த்தரோடு கூட இணைய பண்ணக்கூடியதாய், இந்த வார்த்தைகள் உங்களை கர்த்தராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கக்கூடியதாய், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் தேவையற்ற காரியங்கள் யாவற்றையும் செதுக்கக்கூடிய ஒரு ஒளியை போல இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம சரியா பயன்படுத்த வேண்டியது அவசியம். வார்த்தைக்கு முன்பதாக நான் என்னை நிறுத்தி பார்க்கிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் என்னை சீர்படுத்தும்படிக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில வார்த்தையை அனுமதிக்கணும், ஒப்புக் கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் சீராக்கணும். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத வளர்ச்சிகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் ஒட்டியிருக்க ஆரம்பிக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தக்கூடிய நான் என்னுடைய வாழ்க்கையில மனிதனாக உருவாக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு புறம்பாக நிறைய காரியங்கள், தேவையற்ற அநேக விதமான குப்பைகள் எல்லாம் ஒட்டியிருக்கிறத பார்க்க, எப்ப நான் முழு மனிதனாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறேன் என்றால் தேவையற்ற அழுக்குகள் எல்லாம் களையப்படும் பொழுதுதான் என்னுடைய முழு நிலைகளை நான் மெய்யாகவே பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட முழு மனிதனாய் வளர முடியாம நிறைய உலக காரியம், உலகத்திலே காணப்படக்கூடிய அசுத்தம், தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத சுபாவங்கள், தேவையில்லாத அநேக விதமான கவலைகள் இதெல்லாம் ஒட்டி என்னுடைய ஆவிக்குரிய உருவத்தை அது உருக்குலைய பண்ண ஆரம்பிச்சு. இது முழு உருவமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே செதுக்கும் ஒளிகளாக கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வரணும். இது உள்ள வரும்போது என்ன காரியத்தை செய்கிறது? தேவையில்லாத எல்லா காரியங்களையும் மெய்யாகவே அகற்றக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. தேவையில்லாத களைகளை பிடுங்கி, தேவையில்லாத கிளைகளை நறுக்கி, தேவையில்லாத குப்பைகளை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து உங்களை உண்மையான ஆண்டவராகிய தேவனுடைய சாயலுக்கு ஏற்ற முழு மனிதனாக இந்த வேத வசனங்கள் தான் நம்மை உருவாக்கக்கூடிய வஸ்துக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப இதுல ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த வேத வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்துல கடமைக்காக நான் பைபிளை வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், நிறைய வசனத்தை நான் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக நான் வசனத்தை வாசிக்கிறேன், அநேக மக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக வசனம் இல்லை. இது உங்களை சீர்படுத்த நீங்கள் எப்போ நீங்க வசனத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ இந்த வசனம் தன்னுடைய வேலையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. இப்போ இந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்காக நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுக்கு ஏற்ற வண்ணமா இந்த வசனம் என்னை உருமாற்றம் அடையச்சே ஆரம்பிக்கும். இதுக்கு தான் ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வரும். இந்த வசனத்தை நான் பல ஜனங்களுக்கு நான் பயன்படுத்துறேன், ஆனா என்னுடைய அழுக்குகளை பற்றி நான் மெய்யாகவே யோசிக்கிறதே கிடையாது. பல மக்களுடைய சீர்படுத்தப்படக்கூடிய நிலைகளுக்காக இந்த வசனத்தை நான் பயன்படுத்துறேன். இந்த வசனத்தின்படி நீ உன்னை சீராக்க வேண்டும், இந்த வசனத்தின்படி உன்னுடைய பார்வையினுடைய நிலைகளை நீ கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி மற்றவனுக்கு நான் இந்த வசனங்களை பயன்படுத்துகிறேனே தவிர என் வாழ்க்கையை சீராக்க நான் இந்த வசனத்தை அனுமதிக்கிறதே கிடையாது.
முதல் காரியம் கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்கின்றார்? நீ சீராக்கப்படக்கூடிய அந்த தன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனம் உனக்குள் காணப்படக்கூடிய அநேக விதமான குறைவுகளை நிவர்த்தி பண்ணக்கூடியதாய் செதுக்கக்கூடிய ஒளியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க, கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருள் நம்முடைய வாழ்க்கையை பிடிக்கும்படி பல முனை தாக்குதல்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை முழுவதும் அறிய விடாத அளவிற்காக இது பலவிதமான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கும். நீங்க கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம சும்மா கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினால உட்கார்ந்து நான் வந்து பாடல் பாடுறேன், காணிக்கை போடுறேன், எந்திரிச்சு போறேன்னு சொன்னா இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இருள் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஒருபோதும் தொடுகிறது. இருள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனை அறியணும் நீங்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கும். அறியாமல் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த இருளுக்கு உங்க பக்கத்துல வேலையே கிடையாது. அது பாட்டுக்கு அது 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 ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கும், நீங்க ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க ஆரம்பிப்பீங்க. பல நேரங்களில் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். நிறைய ஜனங்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி இருள்னால வரக்கூடிய போராட்டத்தை பார்க்குறேன், இருள் நிறைய எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்க என் பக்கத்தில் இருட்டே வரமாட்டேங்குது. அப்படின்னா காரணம் என்ன? இன்னும் நீங்கள் தேவனை பற்றி அறிய வேண்டும் என்கிற அந்த ஸ்டெப்புக்குள்ள உள்ள போகல. ஸோ இருள் நம்முடைய வாழ்க்கைக்கு பக்கத்திலே வராது. இருள் எப்போ வர ஆரம்பிக்கிறது என்றால், தேவனை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலே போதும், பல முனை தாக்குதல்கள் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சு, பல சோர்வுகள், பல இழப்புகள், பல நஷ்டங்கள், அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், தேவனை அறிய வேண்டும் என்கிற நிலைகளையே மறந்து சூழ்நிலைகளிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய கண்கள் பார்க்குமே தவிர தேவனை அறியக்கூடிய அறிவுகளை விட்டு நீங்கள் நான் விலகி போய். இப்போ முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே இருள் அடையாமல் நம்முடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான தேவை என்ன? தேவனை அறியும் அறிவுக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். தேவனை அறியும் அறிவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான தேவை, இது ஒரு உணர்வு எனக்கு வேணும். பல நேரங்களில் இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து, தேவனாகிய கர்த்தரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறேன். இது எல்லா மனிதனும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போய் நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டால், இயேசு பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியுமே, நல்லாவே தெரியுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தேவனாக, அதாவது ஒரு 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 மந்தை காப்பாளனாக மெய்யாகவே விளங்கக்கூடிய ஒரு தேவன், மட்டுமல்லாமல் ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய தோளிலே சுமக்கிறதை போல எங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தேவன். பல விஷயங்களை பற்றி இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளபூர்வமாக ஆண்டவராக தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது உண்டான்னு பாரு. ஆண்டவருடைய நாமத்தினால அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் கண்களினால் கண்டதும் எங்கள் கரங்களினால் தொட்டதுமாய் இருக்கிற அந்த மெய்யான ஜீவனை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நாங்கள் அவரை நேருகராக பார்த்தோம், எங்க கையினால நாங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தோம், அவருடைய ஜீவனை நாங்கள் மெய்யாகவே அனுபவிக்க ஆரம்பித்தோம். இவரை பற்றித்தான் நாங்கள் உங்களுக்கு முன்பதாக வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு மக்களாய் வந்திருக்கிறோம் என்கிறதை பற்றி அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களினால் காணாத ஒரு தேவனை நீங்களும் நானும் அறிகிறது கடினம். கண்களினால் நம்முடைய கைகளினால் தொடாத ஒரு கடவுளை நீங்களும் நானும் அறிகிறது கடினம். மற்றவர்களால் உணர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுளை நீங்களும் நானும் முழுவதுமாய் புரிந்து கொள்கிறது கடினம். நிறைய ஜனங்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள அவங்களை அறியாத ஒரு திருப்தி. நிறைய செய்தியை நான் கேட்டிருக்கிறேங்க, நிறைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேங்க. ஸோ ஆண்டவராகிய தேவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவராகிய தேவன் என்றால் யார், எத்தனை விதமான அற்புதங்களை செய்தார், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எத்தனை பேர், அது கூட எனக்கு தெரியும். அதுல எந்த சீஷன் விழுந்து போனா, எந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் மீண்டும் அந்த சீஷருடைய கூட்டத்திலே ஒன்றாக இணைத்தார், அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியுது பெரிய விஷயம் அல்ல. தேவனை உன்னுடைய பர்சனல் லைஃப்ல நீயே தனிப்பட்ட விதத்தில் அறியக்கூடிய அறிவுள்ளவனாக விளங்க வேண்டியது அவசியம். இந்த அறிவுக்கு நேராக நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சாதான் இருள் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை பிடிக்கும்படிக்காய் போராட துவங்க ஆரம்பிக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பற்றிதான நினைவே இல்லை என்று சொன்னால், முழுக்க முழுக்க அதை பற்றி சிந்தனை இல்லை என்று சொன்னால், முழுக்க நீங்க இருட்டாவே போயிட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனே முன்பதாக வந்து நின்று பேசினாலும் கூட அவரை உங்களாலும் என்னாலும் ஒருபோதும் அறியவே முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில உணர்வு என்கிறது எந்த ஒரு காரியத்திலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறியும் அறிவுக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போகணும். நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக இந்த அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், வாஞ்சை, தாகம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாமல் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இத்தனை காலங்கள் பரியந்தம் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலே நம்மை பராமரித்த கர்த்தர், நம்முடைய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் சந்தித்த கர்த்தர், நீங்களும் நானும் அழையாதிருக்கக்கூடிய நேரத்திலே நம்மை தேடி ஓடி வந்த கர்த்தர், நம்முடைய ஒவ்வொரு விதமான தேவைகளிலும் போதுமானவராய் காணப்பட்ட கர்த்தரை ஒரு முறையாகிலும் நான் என்னுடைய கண்களினால் காணாமல் இருக்கிறது எப்படி? அப்ப இந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய மனசுல, சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய மனசுல எங்காகிலும் ஒரு தொலை தூரத்துல, அதாவது ஒரு வெளிநாட்டில் காணப்படக்கூடிய ஒரு மனிதன், எப்படியோ உங்களுடைய ஃபோன் நம்பர் அவருக்கு தெரிந்து உங்களுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மாத்திரம் எனக்கு அனுப்பி வைங்க, மாதம் தோறும் லட்சக்கணக்கில் உங்களுக்கு நான் வந்து ரூபா நான் போட்டு விடுறேன். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலேயே 10 லட்சம் ரூபா வந்துருது, 20 லட்சம் ரூபா வந்துருது. எல்லா விதமான பணத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனா நம்முடைய மனதில் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு தேவைகள், நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க வந்து பேச போறீங்க, ஐயா எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வச்சிருக்கக்கூடிய அந்த வாஷிங் மிஷின் இப்போ வந்து ரிப்பேரா போயிடுச்சு, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால உடனே எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறதுலேயே வந்து ஹை பிராண்டடா நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்படி இந்த காரியங்களை நீங்க கேட்கக்கூடிய நேரத்திலேயே அள்ளி அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு மனுஷன், நம்முடைய மனதிற்குள்ளாக என்ன ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும், இவ்வளவு தூரம் உதவி செய்யக்கூடிய இந்த மனுஷரை ஒரு முறையாக நான் பார்க்கணும். எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதாவது அவருடைய பேர் மாத்திரம் தான் தெரியும். ஆனால் எப்படியோ என்னுடைய விலாசத்தை அவர் புரிந்து கொண்டு இவ்வளவு உதவிகளை தாராளமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனை என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். இந்த விருப்பம் மனுஷனா இருந்தால் கட்டாயம் வந்துடும். மனுஷனா இல்லைன்னு சொன்னா வாங்கி தின்று பேசாம படுத்து தூங்கிடும். மனிதனாய் காணப்படக்கூடிய எல்லா மனிதனுக்கும் என்ன இயல்பு இருக்குன்னா, இவ்வளவு உதவி செய்யக்கூடிய மனுஷனை ஒரு முறையாச்சும் நான் வந்து பார்த்து தான் ஆகணும். இந்த ஒரு விருப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தனியாத ஒரு தாகமாய், என் தேவனாகிய கர்த்தரை ஒரு முறையாகிலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திச்சு தான் ஆகணும். என் தேவனாகிய கர்த்தருக்கு அந்நியனாக எவ்வளவு முறை நான் வாழ்க்கையின் ஊடாக போவேன். ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் தொலைதூர தொடர்போடு கூட எத்தனை வருஷ காலம் நான் வாழ்க்கையின் ஊடாக நான் மெய்யாகவே நான் இந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் யாவற்றையும் கழிக்கக்கூடிய நான் விளங்குவேன். என் தேவனாகிய கர்த்தரை சந்தியாத ஒரு வாழ்க்கையா இந்த ஒரு நிலை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதோ அதுதான் ஆவிக்குரிய உணர்வு என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த வசனத்தில் என்ன போடுது தெரியுமா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு உணர்வுன்னு சொல்லி பிரசங்கியில வாசிக்க முடியும். இந்த ஒரு உணர்வு உண்மையிலே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இங்க வர ஆரம்பிக்கிறது உண்டானால், தன்னை உண்டாக்குற தேவனை இந்த ஆவி பார்க்கும்படி வாஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலேயே ஆவிக்குரிய மனுஷன் இருந்தீங்கன்னா இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாது. ஒரு முறையாகிலும் நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் சந்தித்தே தீர வேண்டும், பார்க்கணும், அவருடைய முகத்தை நான் பார்க்கணும், அவரோடு கூட நான் பேசணும், அவருடைய எல்லா விதமான நிலைகளை நான் அறிந்து உணர வேண்டியது அவசியம். உண்மையாக ஆவிக்குரிய மனிதனால் நீங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தன்னை தந்த தேவனை தரிசியாமல் இந்த ஆவி ஒருபோதும் வெறுமனே இருக்க போகிறது இல்லை. அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு உணர்வு இருக்க வேண்டியது அவசியம், ஆவியிலே காணப்படக்கூடிய தேவனை அறியும் ஒரு உணர்வுக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போகணும். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி ஒரு மனிதன் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், பல நேரங்களில் நம்ம முறுமுறுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த முறுமுறுப்பெல்லாம் நம்ம விட்டு போயிடும். தேவனாகிய கர்த்தருடைய எல்லா நிலைகளையும் நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரை முழுவதும் நம்பக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உணர்வின் நிலைகளுக்காக நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும். என் தேவனாகிய கர்த்தரை நான் தேடக்கூடிய ஒரு மனுஷனாக, தேவனை விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக, தேவனுடைய வேத வசனங்களிலே தெளிவான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதனாக, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துல மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை புகழும் ஒரு மனிதனாக, ஸ்தோத்திரிக்கும் மனிதனாக, என்னுடைய முடிவுகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் உணர்வுள்ளவனாக, என் நிலைகளை நான் உருவாக்கக்கூடிய தெளிவை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் மனிதனாக நீங்களும் நானும் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது.
நமக்கு ஒரு எய்ம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்களும் நானும் சென்றடையக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. இவைகளை நீங்கள் முதல் காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னா அந்த நாட்டை பற்றி எப்படி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமோ அதே மாதிரி பரலோகம் என்கிற ஒரு நாட்டுக்குள்ளாக நீங்கள் நானும் பயணப்பட போறோம். அந்த நாட்டை பற்றி தான் அறிவை இப்பொழுதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெறணும். அந்த நாட்டினுடைய அதிபரை பற்றி நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களாய் காணப்படக்கூடிய வசனங்களை பற்றி தான் உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். அந்த நாட்டுக்குள் போக வேண்டிய தகுதி எந்தெந்த விதமான காரியத்தெல்லாம் நம்ம வந்து கையில கொண்டு போகணும். அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன விதமான உரிமைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்க வந்து காமிச்சா தான் அந்த நாட்டுக்குள்ள உங்களை என்னை வந்து என்ட்ரு பண்ண உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி என்னென்ன விதமான தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கை கொள்ளக்கூடியவனாய் கடந்து போக வேண்டியது அவசியம். என் முடிவுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை, கர்த்தருடைய வசனங்களுக்கு அடங்கின ஒரு வாழ்க்கை, இப்படி பலவிதமான உரிமைகளின் ஊடாக நான் பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் இலக்கை சரியாய் எட்டும் ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் விளங்க முடியும். தெளிவான ஒரு வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய உணர்விலே ஒரு தெளிவை தேவன் நமக்கு தரும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க. என் ஆவியிலே ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வுள்ள ஆவி என் ஆவியாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போனா மாத்திருந்தால் நிச்சயமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னால் ஆகும் என்கிறதை பற்றிதான புரிந்து கொள்வதோடு கூட கர்த்தரை அறியும் அறிவுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகாமல் உங்களோடு கூட கடந்து வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் எத்தனையோ விதமான நேரங்களில் நம்முடைய எல்லா விதமான நிலைகளை பற்றி முடிவுகளை பற்றி யோசியாத ஒரு மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை கழிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தோம். ஒரே ஒரு முறை பிறப்பும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியதி என்று நாம் பார்த்தோம். ஒரு ஓட்டம்தான். இந்த ஓட்டத்தை நான் தப்பா ஓடிட்டே ஆண்டவரே, இனி ஒரு முறை எனக்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை தாங்கன்னு கேட்டா யாருக்குமே கிடையாது. இந்த ஒரு ஓட்டத்தை எப்படி நம்ம ஓடி முடிக்க போகிறோம்? யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை ஆண்டவராக தேவனுக்குள் உருவாக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய நிலைகளை கர்த்தராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஓட்டமாக உருவாக்கும்படிக்காக உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து ஜபத்தின் ஊடாக கடந்து போக போகின்றோம். இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் சரியாக வாழ்ந்து தீர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர் புகழ் கல்வி அழியாததோ? உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர் புகழ் கல்வி அழியாததோ? பின்கே நீர் கேட்டே இக்கேள்வியை, பின்கே நீர் கேட்டே இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வே நீரே போதும், பதில் என்ன சொல்வே நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ? உம்மோடல்லாது வாழ்வது ஏன்? உம்புள்ளம் மகிழாது வாழ்வதும் ஏன்? உம்மோடல்லாது வாழ்வதும் ஏன்? உம்புள்ளம் மகிழாது வாழ்வதும் ஏன்? மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. வாழ்வேனே என்றும் உமக்காக நான்,
வாழ்வேனே என்றும் உமக்காக நான். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. கர்த்தரை தவிர்த்து இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தின் எத்தனை மாயைகள் கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கு ஈடாக அவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை தரக்கூடியவைகள் அல்ல. கர்த்தரையே நேசிக்க பழகுங்கள், கர்த்தரையே நோக்கி பார்க்க பழகுங்கள், கர்த்தரையே சேர்ந்து அடைய பழகுங்கள், கர்த்தரோடு கூட இணைந்து நடக்க பழகுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய பழகுங்கள், கர்த்தருக்கு உரிமையானவர்களுக்கு ஈடாக உங்கள் நிலைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க பழகுங்கள். இந்த கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ நம்மால் முடியாது. மறு உலக மகிமையின் ஊடாக கடந்து போகவும் நம்மால் முடியாது. தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் உங்கள் நிலைகளை உருவாக்க வேண்டுமே. எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய உணர்வை எனக்கு தாரும். உம்முடைய வசனங்களுக்கு அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உணர்வை தாரும். கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமற்ற நிலைகளை விட்டு விலகக்கூடிய உணர்வை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இருதயத்திலே வெளிச்சத்திலே நின்று விலக்கப்படக்கூடிய நிலைகளை விட்டு நான் விலகி ஒளிக்கு நேராக என்னுடைய இருதயத்தின் நிலைகளை திருப்ப ஆண்டவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமுள்ள உணர்வை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களை தாரும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி விழுத்து திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய கிருபைக்கும் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்படக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியுமே. உள்ளத்தை திறந்து நம்ம கேட்கலாமா? நன்றி ஆவியானவரே, எங்களோடு கூட பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மனம் திரும்பி ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கு என்கின்ற ஆயத்த நிலைகளிலே காத்திருக்க, உலகத்திலே இருந்து வரக்கூடிய மோசங்களுக்கும் உலகத்திலே இருந்து வரக்கூடிய நாசங்களுக்கும் ஒருபோதும் எங்கள் இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து விடாத அளவிற்கா ஜாக்கிரதையாய் எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இல்லாமை இந்த உலகத்திலும் சரி மலு உலகத்திலும் சரி வாழ்க்கை வாழ எங்களால் முடியாத ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை பிரியப்படுத்த, உம்மோடு கூட நிலைத்து வாழ ஏற்ற உணர்வை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.